வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி யோகத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கர்ம யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பக்தி யோகம், கர்மயோகம், கிரியா யோகம், ஞான யோகத்தை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமேலே நம்ம இந்த ஒவ்வொரு யோகத்தை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கர்ம யோகம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கர்மம்னா என்ன, கர்ம வினைன்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ கர்ம யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஏற்கனவே இந்த வாழ்க்கைங்கிறது ஆல்ரெடி விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு முன்ஜென்ம பாவ புண்ணியத்தை சேர்த்து அதன்படி இந்த வாழ்க்கை உங்களுக்கு டிசைன் ஆயிருக்கு. ஒவ்வொரு நொடியுமே நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது எதுவா இருந்தாலும் சரி, அது துன்பமோ இன்பமோ எதுவா இருந்தாலும் சரி, அதை என்னுடைய கர்மம், நான் முன்னாடி செய்த கர்ம விலையின் பலன்னா இப்ப கிடைக்கிற சந்தோஷமும் துக்கமும் நினைச்சிட்டோம்னாலே, அந்த நினைக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம எந்த ரியாக்ஷனும் பண்ணாம இருந்தாலே அதுக்கு பேர் தான் கர்மயோகம். ஒரு சந்தோஷம் வருதுன்னா ஓகே, சந்தோஷம். ஒரு துன்பம் வருதுன்னா துன்பம். எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா அப்படின்னா சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணா, ஏன்னா முன்ஜென்மத்துல அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒருத்தர் கெட்டது பண்ணா அப்படின்னா முன்ஜென்மத்துல நான் ஒருத்தருக்கு கெட்டது பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் கர்மயோகம். இதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இங்க தாராபுரம் நம்ம இருக்கிறது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஊதியூர்னு இருக்கு. ஊதியூர்ல கொங்கணர் சித்தர் அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப நாளமா தவம் இருந்த ஒரு இடம் இங்க இருக்கு. ஊதியூர் மலையில இருக்காங்க. ஸோ அங்க நான் போகும்போது அங்க நிறைய அவரை பத்தி நிறைய கேட்கும் பொழுது அப்போ ஒரு அழகான ஒரு வரிகள் வந்துச்சு, கேட்டிருக்கேன். கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவரே அப்படின்னு ஒரு வரி இருந்தது, நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு கேட்டா அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான கதை. அந்த கதையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் கொங்கணர் சித்தர் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா தவம் இருந்திருக்காரு. முழுக்க முழுக்க நல்ல பயங்கரம் நல்ல தவம் இருக்கும்போது என்ன ஆகுது, அவருடைய மனம் அடங்கி மனமற்ற நிலைக்கு போய் அவர் முழுக்க முழுக்க தெய்வத்துடைய ஐக்கியம். அதாவது நான் சொல்ற மாதிரி, அது நீங்க மனம் இல்லாமல் போனாலே அறிவு நிலைக்கு வந்துடும், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடி, அந்த மாதிரி. அப்போ முழு தவத்துல இருந்துட்டு இருக்காரு, டெய்லி தவம் பண்றாரு, சக்தி உடம்பெல்லாம் பெருகுது, உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளவு சக்தி அவருக்கு இருக்குது. தவம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல ஒரு கொக்கு பறந்து போகுது. அந்த கொக்கு தெரியாம அவர் மேல எச்சில் பண்ணிருது. அவரு தவத்துல இருந்தபோது டக்குன்னு அந்த அவருக்கு ஒரு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப கோபம் டக்குன்னு அதை பார்த்தாரு. அந்த கொக்கை பார்த்த நொடியிலேயே அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பலா போச்சு. அப்போ இவருக்கு என்னன்னா, இவர் தவத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டோங்கிற அந்த கோபம், அந்த கோபத்துல அந்த கொக்கை பார்த்த அடுத்த செகண்டே என்ன ஆயிடுச்சு, அந்த இது எரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, எரிஞ்ச உடனே இவருக்கு அப்புறம் தவம் பண்ண ஓகே, அப்புறமேல் தவம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீதியில நடந்து போறாரு. ஏன்னா அப்போ இந்த மாதிரி யோகிகள் எல்லாம் வீதியில் நடந்து போகும்போது அவங்க போய் ஒரு வீட்டுல போய் கேட்பாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி அடியார்கள் வரும்பொழுது யாராவது வீட்டுல உணவு வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனடியா வீட்டுல இருக்கிறத எதுவாக இருந்தாலும் கொண்டு போட்டு சாப்பாடு கொடுக்கணுங்கிற விதி இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நபர்கள்லாம் தெய்வத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன, இவர் போயிட்டு ஒரு வீட்டுல கூப்பிடுறாரு, இந்த மாதிரி அம்மா, இந்த மாதிரி கொஞ்சம் யாராவது இருந்தாலும் வாங்கலேன்றாரு. உள்ள இருந்து அந்த அம்மா சொல்லுது, கொஞ்ச நேரம் பொறுங்க. இவரு கொஞ்ச நேரம் பொறுக்கிறாரு. இவருக்குனால பொறுக்க முடியல, இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம். அதுவும் இல்லாம நான் ஒரு யோகி சொல்லி கேட்காம இருக்கேன்னு இவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அம்மா வர்றீங்களா இல்லையாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா கொஞ்ச நேரம் பொறுங்க, என்னுடைய புருஷனுக்கு நான் பணிவிடைகள் செய்து விட்டு வருகிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாங்க. தாமதம் வெளியில நின்ன உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் அந்த கோவ பார்வையில அந்த பெண்மணியை பாக்குறாங்க. பார்த்த அடுத்த செகண்டே என்னாச்சுன்னா, இவர் என்ன நினைச்சிருக்காரு, நம்ம கோவத்துல கொக்கு எரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி இந்த அம்மாவும் நம்ம கோவத்துல எரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்க. கோவத்துல பாக்குறாரு, அந்த அம்மா அப்படியே சாந்தமா நிக்குது. நின்று அடிச்சுங்கன்னு அந்த அம்மா இவரை பார்த்து கேட்கிறாங்க, கொக்கனை நினைத்தாயோ கொங்கணரே அப்படின்றாரு. கொங்கணருக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. ஒண்ணு, இவர் கோவத்துல அந்த பெண்மணியை எரிக்கணும்னு எப்படி தெரிஞ்சது தெரியாது, இல்லாட்டி அந்த பெண்மணிக்கு எப்படி ஏற்கனவே நடந்த அந்த கொக்கை எரிச்ச நிகழ்வு எப்படின்னு தெரியாது. இது எதுவுமே இல்லாம கொக்கனை நினைத்தாயோ கொங்கணரே இத்தனை நிகழ்வு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப இவர் போய் அம்மான்னு சொல்லிட்டு அவரு காலில் விழுறாங்க. விழுந்து இந்த மாதிரி, அம்மா நீங்க யாரு என்னன்னு கேட்கறதுக்கு, நான் ஒரு சாதாரண பெண்மணி தான். நான் என்னுடைய கணவருக்கு நான் பணிவிடை செய்யணும், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு நான் பணிவிடை செய்து விட்டு தான் நான் வெளியில வருவேன், எந்த காரியமும் பண்ணுவேன். அப்ப பணிவிடை செய்யும் பொழுது நீங்க கூப்பிட்டே இருந்தீங்க, அவருக்கு பணிவிடை முடிச்சுட்டு நான் வந்தேன். இல்ல எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுலதான் கர்ம வினையோட ஒரு பலம் சக்தி இருக்கு.
நிறைய பேர் பக்தியில இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு 99% மேக்ஸிமம் பக்தியில தான் இருக்கிறாங்க. ஒரு 1% 2% தப்பி தவறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியாயோகத்துல இருப்பாங்க. ஒரு 0.some% வந்து ஞான யோகத்துல இருப்பாங்க. ஆனா கர்ம யோகத்தை பத்தி நம்ம பெருசா யோசிக்கிறதுல பெருசா இது பண்றது இல்லை. அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கடமை, தன்னுடைய கர்மா என்ன, அவ்வளவுதான் முடிஞ்சு. என் கணவருக்கு நான் பணிவிடை செய்யறேன். அந்த பணிவிடை செய்யும் பொழுது அந்த பெண்ணுடைய மனம் எதுவுமே இல்லாம, அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, நல்லா சொல்லிட்டு ஏற்கனவே கர்ம வினைனா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ண, அவ்வளவுதான். அப்ப என் கணவருக்கு நான் பணிவிடை செய்கிறேன், அதுல நான் எந்த பலனும் எதிர்பார்க்கல, அவருக்கு தெரியும், அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல, கணவனுக்கு பணி செய்யும். அப்ப பணிவிடை செய்து 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 அவங்க மனம் மட்டும் இல்லை, முழுக்க முழுக்க அவங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு சக்தி கிடைச்சிருக்கு. இப்ப புரியுதுங்களா கர்மனுடைய பவர் என்னன்னு? அப்போ அவங்க சொல்றாங்க, அப்பத்தான் இவருக்கு புரியுது. அப்பத்தான் நம்ம பழைய காலத்துல நிறைய கதைகள் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குன்னா, பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா ஒருத்தருக்காகவே எண்ணி அவருக்காகவே வாழும் வாழ்க்கை, அதுதான் கர்மயோகம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி பெண்களுக்கு அதீத சக்தி எப்படி வருதுன்னா இப்படிதான். ஏன்னா அவங்க எண்ணங்கள் சிதறதில்ல, ஒரே எண்ணம், அவ்வளவுதான். அதுவே யோகம் தானே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, தியானத்தை விட நீங்க ஒரே எண்ணத்திலேயே இருந்துகிட்டே இருங்கன்னு சொல்றேனே, இதுவும் அதே தானே. அப்ப ஒரே எண்ணத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு மனச்சிதறல் ஏற்படுறது இல்ல, மனச்சிதறல் ஏற்பட உங்க சக்தி விரயமாகிறது இல்ல. அப்ப ஒன்னுலயே பாயிண்டா இருக்கிறீங்க. அப்ப இதுதான் நடந்திருக்கு. இது புரியுதுங்களா? அப்ப கர்மயோகத்தின் பலன், முதல்ல நம்ம கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்றது என்னன்னா, நம்மளுக்கு எது நடந்தாலும் அது கர்மாதான். நல்லது நடந்தாலும் கர்மாதான், கெட்டது நடந்தாலும் கர்மாதான். அப்ப அந்த கர்மாக்கு நீங்க ரியாக்ட் பண்றதை குறைக்க ஆரம்பிங்க. அதனாலதான் சொன்னேன், வெளியில் நடக்கிறத பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு டென்ஷன் வர்றது எல்லாமே வெளியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் வச்சுதானே. நான் ரொம்ப முயற்சி பண்ணிருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, என்னை எப்படி டென்ஷன் டார்ச்சர் பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு பேசாம விட்டுருங்க, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க பாட்டில் உங்க வேலையை பாருங்க. இல்ல அதை பத்தி யோசிக்காதீங்க, ஏன்னா கர்ம வினை இல்ல. சரி, இவன் வந்து இத்தனை நாள் நம்மளுக்கு துன்பப்படுத்துறான் இருக்கு, துன்பப்படுறது நான் பாட்டில் என் வேலையை பாக்குறேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ரியாக்ட் பண்ணாத போது பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்க ரியாக்ட் பண்ற போது வரக்கூடிய பிரச்சனை விட இந்த பிரச்சனை கம்மி. அதே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சு, கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா நம்ம போடுற ஆட்டம் கொஞ்சமா நஞ்சுமா. அப்போ அதை வச்சு நான் அதை பண்றேன்னா இதை பண்றேன்னா அதை பண்றேன் இதை பண்றேன் டான்ஸ் பத்தி எல்லாம் பண்ணும்போது என்ன நடக்குதுங்க, அப்போ உங்களுக்கு வந்ததை கூட நீங்க செலவு பண்ணிடுறீங்க. அப்ப ரியாக்ட் பண்ணாம இருப்பதற்கு பேர் தான் கர்மயோகம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒருத்தர் நம்மளைய கெட்டது பண்றானா, முன்ஜென்மத்தில் நான் கெட்டது பண்ணியிருக்கேன் அதனால இது என்ன கெட்டது பண்றான், முன்ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருக்கேன் அதனால நல்லது பண்றான். அப்போ உங்க வாழ்நாள்ல உங்களுக்கு நல்லது பண்ணவங்க எல்லாம் லிஸ்ட் எடுங்க, அவங்களுக்கு எல்லாம் முன்ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருக்கிறீங்க. வாழ்நாள்ல உங்களுக்கு எல்லாம் கெட்டது பண்ணல எடுத்து பாருங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கெட்டது பண்ணியிருக்கீங்க. இவ்வளவுதான் கர்மயோகம். அப்ப முதல்ல இந்த மாதிரி நான் ரியாக்டிவா வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரியாக்ஷனே இல்லாம இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் என்ன பண்ணும்னா அமைதியாயிரும். ஏன்னா எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் புரிஞ்ச நல்லது பண்றானா ஒன்னா ஏற்கனவே பண்ணிருக்க நல்லது பண்றான்ப்பா, கெட்டது பண்றானா ஏற்கனவே கெட்டது பண்ணு. அப்போ மைண்டு வராது, நீ கெட்டது பண்ணிட்டவன சும்மா விட மாட்டேன் பாரு, நான் என்ன பண்றேன் பாரு, இந்த வெறியோட இருந்து நம்மளுடைய சக்தி எல்லாம் இந்த வெறிக்கு கொடுத்து டென்ஷன் ஆகி நல்லது பண்ணணும், ஐயோ நல்லது பண்றேன், நான் இது பண்ணிட்டேன் அது பண்ண இது பண்ணேன் அப்படியே பண்ணி டான்ஸ் ஆடி அதுலேயே நம்ம விரயத்தை கொடுத்து, இப்போ எதுவுமே இல்லாம இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நல்லது வந்தாலும் கர்மவினை, கெட்டது வந்தாலும் கர்மவினை, இந்த ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சா? அப்போ உங்க மைண்டு எது வந்தாலும் கர்மவினைன்னு முடிவு பண்ணிடும். முடிவு பண்ணுச்சுன்னா மைண்டுக்கு எந்த எண்ணமும் வராது, என்ன சிதறல் இல்லை. அப்ப என்ன, அப்ப நீங்க அதுக்கப்புறம் கர்மவினை பண்ணிட்டு நீங்க எந்த எண்ணம் வைக்கிறீங்களோ அது நடக்கும். இப்போ புரியுதுங்களா நான் சொல்றது? இதுதான் கர்மவினை, கர்மயோகம். கர்ம வினையை அறிந்து அதன்படி செயல்படுவதே கர்மயோகம். ரொம்ப 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 முக்கியம் கர்மயோகம். உங்க வாழ்க்கையில முதல்ல நீங்க கத்துக்க வேண்டியது கர்மயோகம் தான். எனக்கு இது நடந்துருச்சுன்னு புலம்பி அதை டென்ஷன் ஆகி எப்படி நடக்கலான்னு ஆரோக்கியப்பட்டு நான் பண்றேன் அப்படி இப்படின்னு உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டு இருக்கிறது பதுவா, இது நடந்துருச்சு, இதுக்கு காரணம் என்னுடைய கர்மான்னு நினைச்சிட்டு சரி இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுவோம், நம்ம இதுல இருந்து அடுத்த கட்டமா எப்படி பண்ணுவோம்னு நோக்குறோம். அந்த விஷயத்த எடுத்து வைக்கும் போது அப்ப நம்ம என்ன பண்றோம், கடவுளை அணுகிறோம். எப்பா இந்த மாதிரி இப்படி ஆச்சு, எந்த ஜென்மத்துல எனக்கு என்ன பண்ணோம் தெரியல, நான் என்ன பண்ணாலும் மன்னிச்சிருப்பா, அவனுக்கு என்ன தப்புனாலும் மன்னிச்சிருப்பா, எனக்கு நல்லதை கொடுப்பா அப்படின்னு நினைச்சு கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது அதுதான் பக்தி யோகம். புரியுதுங்களா? அப்ப கர்மயோகம் பக்தி யோகம். ஓகேவா? சிம்பிளா? எஸ் வை. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்ம வினையை பற்றி ஒரு நல்ல டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரியா யோகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் நிறைய பேருக்கு கிரியா யோகம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை.
பட் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கிரியா யோகாங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால் அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். எல்லாமே தியரி பேஸ்டு தான், ப்ராக்டிக்கல் பேஸ்டு அடுத்தடுத்த எபிசோடில் வரும். சரிங்களா? சரி, ஓகே. இனி கர்ம யோகத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு தினமும் நாங்கள் வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இனி தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுகிறோம். ஓகேங்களா? சரி, நான் உங்கள் யோகி. நான் இதோட விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் டிவி தாராபுரம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.